ஸோ ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி விளையாட போகிற கேம் பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3D. இன்றைக்கி நம்ம இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3Dயில் என்ன கேம் விளையாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பார்சல் டெலிவரி. நமக்கு வந்து பார்சல் டெலிவரியில் நம்ம இந்த கேமில் ஒரு டெலிவரி மேனாக இருக்கும். பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரக்கு கூட கொடுத்துருக்காங்க. ரைட்டில் லெஃப்டில் திரும்பிடலாம். ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கு தான் கைஸ் போகணும். நம்ம வந்து ஒரு சைக்கிள் டெலிவரி ஷோரூமில் தான் ஒர்க் பண்ணுறோம். நம்ம இந்த சைக்கிளை டெலிவரி பண்ணியாச்சு. ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு கஸ்டமருக்கு அனுப்பிச்சாச்சு. இப்போ லாரியில் ஏறிக்கலாம். ஓகே, வண்டி அடுத்தது கிளம்பலாம் கைஸ். நம்ம இந்தியன் சிட்டிலேருந்து இந்தியன் கார் அண்ட் பைக் சிட்டிக்கு வந்து ஒரு 6 சைக்கிள் கிட்ட கேட்டிருந்தாங்க. இந்த சைக்கிள் டேமேஜ் பீஸாக இருந்துச்சு. நான் ஓனர்கிட்ட சொல்லி கீழே போட்டுட்டேன். ஒரு 6 சைக்கிள் கேட்டாங்க. 8 சைக்கிள் கேட்டிருந்தாங்க. இந்தியன் கார் சிட்டி அங்கே இருக்க ஒரு ஷோரூமில். அதனால் அங்கே தான் இந்த ட்ரெயின் போகுது. அதனால் இந்த ட்ரெயினில் அப்படியே கொடுத்து விட சொல்லிட்டாரு. மேலே ட்ரெயினில் கட்டி அனுப்பிச்சி விட்டாச்சு. இப்போ நம்ம கிளம்பலாம். லாரி எடு கைஸ். இந்த வீட்டில் ஒரு சைக்கிள் கேட்டிருந்தாங்க. நம்ம உள்ளே அப்படியே ஓட்டிகிட்டு போய் நிறுத்திடலாம் கைஸ். இந்த வீட்டில் யாரும் இல்லையா, அதனால் சைக்கிளை வீட்டுக்கு உள்ளே நிறுத்த சொன்னாங்க. ஏதோ யாரும் பார்க்காத மாதிரி ஒரு இடத்துல நிறுத்திடணும் கைஸ். ஓகே கைஸ், இங்கே கூட நிறுத்திடலாம் கைஸ். நம்ம ட்ரக்கில் ஏறியாச்சு. சைக்கிளை தூக்கி உள்ளே வச்சுட்டு வந்து நம்ம ட்ரக்கில் ஏறியாச்சு கைஸ். அடுத்த வீட்டுக்கு போக வேண்டியது இன்னும் ஒரு 2 வீடு தான் கைஸ் டெலிவரி பண்ண வேண்டியது இருக்குது. 8 வீடோ ஏதோ டெலிவரி பண்ண வேண்டியது கைஸ். அடுத்த வீட்டுக்கு வந்தாச்சு கைஸ். இருங்க, வண்டியை உள்ளே ஏற்றிடலாம் கைஸ். கண்ணே தெரியுமா, லைட்டாக போடுவோண்டா. பா, வீடு நல்லா பளிச்சுன்னு இருக்கு கைஸ். யார் வீடு இது? வேறு யார் வீடு இல்லை கைஸ், நம்ம வீடு தான். இதோட இந்த வேலை முடியுது கைஸ். நம்ம அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு போகலாம் கைஸ். காலையிலே ஆயிடுச்சு. நம்ம வண்டி எடுத்துகிட்டு நம்ம ஆஃபீஸ் கிளம்பிடலாம் கைஸ். நம்ம ஷோரூமுக்கு வந்தாச்சு, சைக்கிள் ஷோரூமுக்கு கைஸ். இன்றைக்கி நம்ம வேலைக்கு வந்து 8 சைக்கிள் வந்திருக்கு கைஸ். இதை அப்படியே தூக்கி ட்ரக்கில் வச்சிடலாம். வச்சாச்சு கைஸ். சைக்கிள் எல்லாத்தையும் தூக்கி வச்சாச்சு கைஸ். அடுத்த ட்ரக் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரக்ஸ் இதுவே பார்ட் 2 வரும்னு நினைக்கிறேன் கைஸ். பார்ட் 2 வந்தால் நல்லா தான் இருக்கும் சார். இந்த மொட்டை வெயிலில் எப்படி அலைய சபா, இப்பவே கண்ணை கட்டுது கைஸ். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். அப்பா, என்ன வெளியே அலைவிடுறாங்க இவங்கெல்லாம் இருக்கிறதே கஷ்டம் கைஸ். ஆல்ரெடி நம்ம சைக்கிள் வந்து ஒரு 4 சைக்கிள் வித்தாச்சு. இன்னும் ஒரு 2 சைக்கிள் தான் கைஸ். எங்க கைஸ், நம்ம இங்கேக்குள்ளே இது சைக்கிளை வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்து கஸ்டமருக்கு அனுப்பிச்சி விட்டாச்சு கைஸ். நம்ம கம்பெனிக்கு அனுப்பிச்சி விட்டாச்சு. அதனால் இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் கைஸ். அடுத்து இன்னும் ஒரே ஒரு சைக்கிள் தான் கைஸ் இருக்குது. அடுத்து எங்கே போகலாம்? இப்படி லெஃப்டில் திரும்பலாம். என் மேலே மோதுவோமா கைஸ்? மேலே விட்டுருவோம். இதாக இருக்குதுல லொக்கேஷன் கட்டிச்சு கைஸ். சைக்கிளை வச்சாச்சு. அப்புறம் ஃபோட்டோவும் எடுத்து கம்பெனிக்கு அனுப்பிச்சாச்சு, கஸ்டமருக்கு அனுப்பிச்சாச்சு கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே கேம் ப்ளே பார்ட் 2 வேணும்னா சொல்லுங்கள். பார்ட் 2 வேணும்னா அப்லோட் பண்ணலாம் கைஸ். அடுத்து வந்து நம்ம நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா பார்ட் 2 போடலாம். இல்லைன்னா ரேம் சேலஞ்ச் பண்ண போகிறேன் கைஸ். ரேம் சேலஞ்ச் இல்லை வேறு ஏதாவது வீடியோ பண்ணலாம். இல்லைங்க, ஆமாம் கைஸ், உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நம்ம அந்த ஃப்ளையிங் அந்த இதெல்லாம் போட்டிருப்போம்ல கைஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா
நான் ஒரு சீட் கோட் போடவே மறந்துட்டேன். 8000 போட்டிங்கன்னா ஹெலிகாப்டர் வரும். ஹெலிகாப்டரே நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். இந்த கார் சீட் கோடுன்னு நான் தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தேன்ல கைஸ். இதோட சீட் கோடு வந்து 900 போட்டோம்னா இந்த கோயகனேஷன் ஒரு கார் வரும். அடுத்து நான் ஹெல்மெட்டு அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல கைஸ், சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு பைக் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு 12-10 போட்டு இப்போ ஒரு பைக் எடுக்கிறீங்கன்னா இதில் போய் உக்காந்துக்கோங்க. உட்காந்து ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. அப்படியே வெயிட் பண்ணிங்கன்னா ஹெல்மெட் போடுவேன், பார்த்துக்கோங்க. ஹெல்மெட் போட்டுக்கிட்டேன் கைஸ். அடுத்து நம்ம ஐயோ மறந்து போய் நான் வாட்டுக்கு ட்ரக்கை விட்டுட்டு போகிறேன். இது வேறு கம்பெனி ட்ரக்கு, நம்ம ட்ரக் இல்லை கைஸ். ஐயோ ஹெல்மெட் போட்டுக்கிட்டு ட்ரக் ஓட்டலான்னு பார்த்தா ஓட்ட முடியல கைஸ். பின்னாடி எடுப்போம். ரிவர்ஸ் கரெக்டாக எடுத்துச்சு கைஸ். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் கைஸ். அடுத்து வந்து நான் வந்து ஹைதராபாத் டு மகாராஷ்டிராவிலேருந்து ஹைதராபாத் வர மாதிரி போட்டுருப்பேன் கைஸ். ஹைதராபாத் டு சென்னை வீடியோ வந்துக்கிட்டு இருக்கு கைஸ், வெயிட் பண்ணுங்கள். இன்னைக்கு ஈவினிங் 4 o'clock வந்துடும். ஈவினிங் 4 o'clock என்ன கைஸ், ஈவினிங் 2 o'clock வந்துடும் கைஸ். 2 மணிக்குள்ளே வந்துடும் எப்படியும் அந்த ஹைதராபாத் டு சென்னை விலாகு. மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரியா கைஸ். அந்த வீடியோக்கும் நீங்கள் இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் பண்ணால் தான் நான் நிறைய வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் கைஸ். அடுத்து ஒரு கார் நம்பர் போட்டேனான்னு தெரில கைஸ். மஸ்டாங் நம்பர் போட்டிருந்தேன் நான் கைஸ். அந்த சீட் கோட்ஸு காரு பைக் எல்லாத்தோட சீட் கோட்ஸ் இருக்குல்ல கைஸ், அதில் மஸ்டாங்கோட இது போட்டிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போய் நம்ம இப்போ ஷோரூமில் விட்டுறோம் கைஸ் காரை. இன்னும் சைக்கிளில் நின்றுட்டுருக்கு உள்ளே கொஞ்சம். ஓகே கைஸ், இறங்கிக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, முக்கியமாக வீடியோ என்னமோ சொல்ல வந்தாலே மறந்துட்டேன் கைஸ். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முக்கியமாக ஷேர் பண்ணுங்க கைஸ். டாட்டா.